ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, என்ன பாவம் செய்தேனோ இப்படிப்பட்ட தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இந்த பிறவியில் இப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, கஷ்டத்திற்கு மேலே கஷ்டமும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையும் சூழ்ந்து சிக்கல்களை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்று நீயாக புலம்பிக் கொள்கிறாய். உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இதனால் வரை நீ ஒரு விரக்தியோடு பார்த்தாய். ஆனால் பார் தங்கமே, இறுதி வாய்ப்பு ஒன்றை தருகிறேன், அதை பயன்படுத்திக்கோ. இனி வரக்கூடிய நாட்களில் நீ வியப்படையக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையை பார்க்கப் போகிறாய். தோல்விகளும் கஷ்டங்களும் முடிந்து போன நிலையில் வெற்றிகளும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் நிலைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான காலகட்டம் இனி வரும் காலம். நீ எதற்கெல்லாம் தயங்கி தயங்கி நின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை முன்னோக்கி இழுக்க தயாராகிவிட்டது. இனி எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீ செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம், விஷயங்களை எல்லாம் துணிவோடு தைரியத்தோடு செய்து முடிப்பாய். ஆக மொத்தத்தில் உன்னை நெருங்கி வரப்போகின்ற வெற்றி மிகப்பெரிய வெற்றி அளவில் இருக்கும். தைரியமாக பேசப் போகிறாய். எந்த இடத்திலும் தைரியமாக இருக்கப் போகிறாய். தைரியமாக பிறரிடத்தில் நடந்து கொள்ளப் போகிறாய். தயக்கம் என்ற ஒன்று, பயம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்விகளை எல்லாம் சந்திக்க காரணமாக இருந்தது. அதனால் தான் சொல்கிறேன், ஒரு இறுதி வாய்ப்பை ஒன்று தருகிறேன். இப்போது நான் சொன்ன அறிவுரையெல்லாம் கேட்டு எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்து அதற்கேற்ப உன்னை தயார்படுத்திக்கொள். ஏன்னா இனி நீ வெற்றியைத்தான் சந்திக்கப் போகிறாய். அப்போது அந்த இரண்டும் ஓடி போய்விடும். பயமும் ஓடி போய்விடும். துணிவு பிறந்துவிடும். தைரியம் கிடைத்துவிடும். பயம் ஓடி போய்விடும். தைரியமும் தன்னம்பிக்கையும் உன் வாழ்க்கையில் பெருக்கெடுக்கும். யாரிடமும் சொல்லாதே. எப்படி இந்த பிள்ளை தைரியசாலியாக இருந்தது என்று அவர்கள் குடைச்சலோடு எதிர்பார்க்கட்டும். சில விஷயங்களை மனதிற்குள் என்றாலும் மறைத்து வைத்து ஒளித்து வைத்து நீயே உனக்குள் வேதனையை கொண்டு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதையெல்லாம் இந்த சாயியிடம் முழுமையாக சொல்லிவிட்டு உன் மனதை இப்போதும் கனத்த மனதோடு வைத்திருக்காது. செய்யக்கூடிய விஷயங்களில் எல்லாம் ஒரு தொய்வு ஏற்பட்டுவிடும். நீ சந்தோஷமாக வாழணும்னா சுறுசுறுப்பாக செய்ய வேண்டிய விஷயங்களை செய்தால் உன் முயற்சியின் வெளிப்பாடு வெற்றியாகத்தான் முடியும். உனக்கு நான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தணும். தினமும் இந்த சாயியை நினைத்து என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. அனுதினமும் நீ எழுந்திருக்கும்போது, தூங்கப் போகும்போதும் என்னுடைய நாமத்தை சொல்லிவிட்டு தூங்கச் செல்ல பழகிக்கோ, எழுவதற்கு பழகிக்கோ. ஓம் சாய் நமோ நம என்று உன் மனதிற்குள் என்னுடைய நாமம் எப்போதும் ஒலித்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்போதும் நிறைந்திருக்கும். முகத்தை கொஞ்சம் சிரித்த முகத்தோடு வச்சுக்கோ. முகத்தில் புன்னகையோடு நீ வாழ விரும்பினால் என்னுடைய நாமம் உன்னுடைய உதட்டில் எப்போதும் இருக்கணும். உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியையும் வெற்றிக்கான முயற்சியாக நான் மாற்றிக் கொடுப்பேன். நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவிற்கு நீ எதிர்பார்த்த நன்மைகளை எல்லாம் உடனுக்கோடு கொடுத்து நான் உன்னை ஆச்சரியப்படுத்தி கொண்டே இருப்பேன். நீ இன்னும் உன்னுடைய வேண்டுதல்கள் எதுவும் நிறைவேறவில்லை என்று காத்து கொண்டிருக்கிறாய். நொடிகள் கடந்து, நிமிடங்கள் கடந்து, மணிக்கணக்கில் கடந்து, நாட்கள் சென்று, மாதங்கள் சென்று, இப்போது வருடக்கணக்கே ஆகிவிட்டது. இன்னும் ஏனோ என்னுடைய வேண்டுதல் நிறைவேறியபாடு இல்லை என்று மனதிற்குள் கவலையோடு இருக்கும் உன்னை இனியும்
நான் காக்க வைக்க விரும்பவில்லை. ஆனால் ஒன்று தங்கமே, இறுதி வாய்ப்பு ஒன்றை தருகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நீ தேடிய அத்தனை விஷயங்களுக்கும் பதில் கிடைக்கப் போகிறது. உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் உனக்கு கிடைத்தே தீரும். உன் கண்களுக்கு நான் காட்டி விடுவேன். நீ அதிர்ஷ்டசாலிதான். நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறிவிடும். உன் வாழ்க்கை அதற்கேற்பமாக ஆரம்பமாகிவிட்டது. இனி துன்பங்கள் உன் வாழ்க்கையில் இல்லை. நீ முகம் மலரப் போகிறாய். வாய்ப்புகளை எல்லாம் வரிசையாக பெற்று வெற்றிகளை எல்லாம் நிறைந்து பெற்று உன் வாழ்க்கை பாதை சுகம் தரும் பாதையாக மாறிவிடப் போகிறது. இப்போது புரிகிறதா? உன்னுடைய எண்ணத்தில் நான் இருக்கிறேன், உன்னுடைய பாதையில் நான் வருகிறேன், உனக்கு நல்லதை மட்டும் செய்கிறேன் என்று புரிகிறதா? புரிய வைப்பேன், இன்னும் புரிய வைப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் சாயினுடைய அருளும் ஆசையும் நிறைந்தே இருக்கும். உன் மனம் எவ்வளவு பூரிப்படைப் போகிறது என்று பார். உன் வாழ்க்கையானது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்று பூத்துக்குலுங்க, வெற்றியானது அருவி போல உன் வாழ்க்கையை நோக்கி நீ பாய்ந்து கொண்டே இருக்கப் போகிறாய். போராடிய காலத்தை எல்லாம் மறந்துவிடு. என பெறப்போகிற சந்தோஷத்தை நினைத்து மகிழ்ச்சியோடு இரு. உன்னை ஒரு நல்ல மனிதனாக, பக்குவப்பட்ட மனிதனாக நான் மாற்றிவிட்டேன். அந்த அளவிற்கு நீ சோதனைகளை சந்தித்து அனுபவங்களை கற்று தேர்ந்தெடுக்கின்றாய். அனுபவங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்கள் இனி உன் வாழ்க்கையில் பெருமளவு கை கொடுக்கப் போகிறது. சீரும் சிறப்புமாக நீ வாழ்வதற்கு அந்த அனுபவங்களை உனக்கு துணையாக நான் தரப்போகிறேன். எல்லா இடத்திலும் கலங்கிய நாட்கள் முடிந்து போய் நீ எல்லா இடத்திலும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. அதனால் தான் இறுதி வாய்ப்பு இது என்று சொன்னேன். தங்கமே, நீண்ட ஆயுளோடு, நிலையான ஆரோக்கியத்தோடு, சந்தோஷத்தோடு உன் வாழ்க்கை எப்போதும் நீ வாழக்கூடிய அளவிற்கு சாயின் துணை உனக்கு முன்னின்று காட்டும். எந்நேரமும் நான் உதவி புரிவேன். எந்த நேரத்திலும் என்னை கூப்பிட்டு விடு. செல்வ வளத்தோடு உன்னை நான் வாழ வைப்பேன். வறுமை என்கின்ற ஒன்று உன்னை வாட்டி வதைத்த காலமெல்லாம் முடிந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் இனி நான் வந்து உனக்கானதை செய்து கொடுப்பேன். செல்வச் செழிப்போடு வாழ வைப்பேன். நீ முன்னேறிய வாழ்க்கையை இனி வரும் காலம் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும். ஓம் சாய்ராம்.